கர்த்தர் உங்கள் அழகான குடும்பத்தையும் உங்கள் குடும்ப உறவுகளையும் ஆசீர்வாதமாக வைக்கிறார். May the Lord bless your beautiful family and your family relationships. உபாகமம் 12 அதிகாரம் 7 வசனம். Deuteronomy chapter 12 verse 7. நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அழகான குடும்பத்திற்காக நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார். அதை நினைத்து குடும்பமாய் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் குடும்பம் கர்த்தரால் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். In the presence of the Lord your God, you and your families shall eat and shall rejoice in everything you have put your hand to, because the Lord your God has blessed you. My dear brothers and sisters, praise the Lord for the beautiful family He has given to you. The Lord has done you many good. Thank you as a family for that. God loves your family. May God bless your family forever. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான கிருபைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் கத்து நீ தந்து அவளை அளவில்லாமல் ஆண்டவரை நடத்துகிற தயவுக்கா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. உமக்கு நாங்கள் கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கத்தராவை உடைய கரத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிற நீர் தாமே ஆண்டவரை அவருடைய குடும்பங்களை கத்த நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நீ தந்த அந்த உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா ஒவ்வொரு குடும்பமும் கத்தாவே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உம்முடைய சந்தோஷத்தை உம்முடைய சமாதானத்தை மகிழ்ச்சியை நிறைவாய் அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிற குடும்பங்களுக்காய் கொடுத்திருக்கிற உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அந்த குடும்ப உறவுகள் குடும்பங்கள் ஆண்டவரை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடு காணப்படும்படியாக என் தேவனீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரை எந்தெந்த தேவைகளுக்காக தங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக செபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரை அத்தனை குடும்பங்களை ஆண்டவர் நீர் ஆண்டவரை உம்முடைய கரத்தில் ஏந்தி அவளை தாங்கி ஏந்தி சுமந்து இம்மட்டுமாய் நடத்தினவர். இனிமேலும் அவளை நடத்தி அவளுடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா செபிக்கிறோம். குடும்பங்கள் காணப்படுகிற எல்லா வறுமைகளும் ஆண்டவரே மறைந்து போக வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் ஆண்டவரே ஆசீர்வதிக்க ஆண்டவரே பற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உடைய குடும்பங்கள் ஆண்டவரே சந்தோஷப்பட்டு களி கூறும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவரே நீர்களுக்கு தந்தவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே அப்பா எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து போய் ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவரை நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேர் மனம் திருப்பி அப்பா அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை மகிழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆண்டவரை, பெற்றோர்கள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்று பிரிந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தர் சமாதானத்தை அருளி அப்பாவில் எல்லாரும் ஆண்டவரே இந்த வருடத்துக்குள்ளாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த புதிய வருடத்துக்குள்ள ஆண்டவரை குடும்பமாக பிரவேசிக்க நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் காணப்படுகிற எல்லாதுமான சண்டைகளையும் கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். அதை கொண்டு வருகிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முழுவதுமாய் சபித்து சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் கொண்டு வருகிற நோய்களை எல்லாம் கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கு சொந்தமான குடும்பம். அந்த குடும்பங்கள் ஒருபோதும் ஆண்டவரே பிசாசின் வல்லமைகள் காணப்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் காணப்படும்படியாக அந்த சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாக
வீட்டிலே ஆண்டவரே குடும்பத்திலே காணப்படுகிற தேவக்காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. கொடாக நன்றி. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் உம்மை சேவிக்கிறார்கள் ஆண்டவரே, உம்மை நம்புகிறார்கள் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருபோதும் ஆண்டவரே அவள் கைவிட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான குடும்பமாக ஆண்டவரே இந்த உலகத்திலும் வாழ ஆண்டவர் நீர் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தருள்வீராக. இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமான குடும்பமாக, சந்தோஷத்தை சமாதானத்தை மகிழ்ச்சியை பெற்ற குடும்பமாக, ஆசீர்வாத நன்மைகளை பெற்ற குடும்பமாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாளை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்களுக்கு நீ தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்று கணவனும் மனைவியுமாக ஆண்டவரே சந்தோஷத்தோடு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிற கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்காய், ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே சந்தோஷம் நிறைவாய் ஆண்டவரே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.